ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி இருக்குது வந்து என்ன விஷயம்? அப்செட்டாக தான் இருக்கேன். ஓகே. மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு பிஸ்னஸ் அறிமுகம். ஓகே. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சைட்டில் அவங்க சரியாக சேஃப்டி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அது நானே நிறைய வாட்டி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் போக அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ நாட் மேஜர் பட் மைனர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அந்த ரீசன் மேனேஜ்மெண்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டிஸ் அவங்கள்ட்ட ரெகுலராக நடக்கிறதுனால ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா ஸோ அவங்க ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் தெரிஞ்சு ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து என்னை ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களால ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஸோ இதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வந்து நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க வந்து. ஓகே. ஸோ அதனால் இதில் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்கள் வேலையை கரெக்டாக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க வந்து. ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக உங்கள் வேலையை கரெக்டாக பார்த்துருக்கீங்க. இதுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் 10 நிமிஷம் லேட்டாக போயிருக்காரு வந்து. அப்போ வந்து 2 இன்ஜினியர்ஸ் வந்து முன்னாடியே வேலையை ஸ்டார்ட் பண்ணி பர்மிட் ஒர்க்லாம் போடாமல் டிபிட்லாம் அட்டன் பண்ணாமல் இப்போ வேலையை செஞ்சிருக்காங்க வந்து. அது செய்யும் போது என்ன ஆச்சு, சஸ்பெண்ட் லோடு கீழே இன்ஜினியர் நின்றதுனால அந்த மெட்டீரியல் ட்ராப் ஆகி 2 பேர் உயிர் போயிடுச்சு வந்து. ஒருவேளை சேஃப்டி இன்ஜினியர் முன்னாடியே 10 நிமிஷம் முன்னாடியே போயிருந்தாருன்னு வச்சுங்க, அந்த 2 உயிரோட இழப்பு வந்து தவிர்த்துக்கலாம் வந்து. ஸோ இது வந்து நீங்கள் உங்க மேலே தப்பு இல்லை வந்து. ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, அதை வந்து ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கேஸ், நியர் மிஸ் கேஸ், இன்சிடென்ட், ஆக்சிடென்ட் இதெல்லாம் ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணால் வந்து இது மாதிரி நடக்கிறத தவிர்த்துக்கலாம் வந்து. ஓகே. ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடலைட் ஆயிடுச்சுன்னா என்ன பிரச்சனைலாம் நடக்கும்னா கம்பெனிக்கு வந்து 200 சேஃப் மேன்டைஸ் வந்து நம்ம சேஃப் டோட்டல் சேஃப் மேன்டைஸ்ல இருந்து கழிஞ்சிரும் வந்து. அது இல்லாமல் ஒரு மேன் பவரை புதுசாக எடுக்கணும் வந்து. அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் தரணும் வந்து. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதிகமாக கட்டணும் வந்து. அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இது இருக்கு, ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, அதுக்கான செலவுகள் இருக்கு வந்து. அது இல்லாமல் காம்பன்சேஷன் தரணும் வந்து. கோர்ட் ஃபீஸ் இருக்கு. ஓகே. அதுல மோரல் வேல்யூ வந்து கம்மியாயிரும் வந்து ஒர்க்கர் மத்தியில வந்து. கம்பெனியோட ரெப்புடேஷன் டவுன் ஆகும் வந்து. இதுவே நம்ம வந்து ஒரு சேஃப்டி கல்ச்சரை டெவலப் பண்றதுக்கு உங்களை மாதிரி திறமையான ஆட்கள் இருந்தாங்கன்னா வந்து டிபிடி, ட்ரைனிங், இன்ஸ்பெக்ஷன், ஆடிட், கன்சல்டன்டிங் வந்து. ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கும் வந்து. ஓகே. ஸோ நீங்க எதை நினைச்சு இது பண்ணாதீங்க. அன்சேஃப் ஆக்ட், அன்சேஃப் கண்டிஷன் வந்து எப்படி வந்து இது பண்ணலாம் வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் தரது, ப்ராப்பராக பிபி தரது, இன்ஸ்பெக்ஷன் பண்றது, ஆடிட்டிங் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே இந்த அன்சேஃப் ஆக்டை வந்து கழிச்சு இது பண்ணிடலாம் வந்து. அப்படியும் திரும்பவும் தப்பு பண்ணாங்கன்னா வந்து அவங்களுக்கு வார்னிங் லெட்டர் தரது, அடிஷனலா வந்து அதிக ட்ரைனிங் தரது வந்து மேனேஜ்மெண்டோட ரிப்போர்ட் பண்றது உங்களோட கடமை வந்து. இதை நீங்க சரியா தான் செஞ்சிருக்கீங்க. இதை நினைச்சு நீங்க வரி பண்ணிக்க தேவையில்ல. கரெக்டான ஒர்க்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மற்றவங்க எது சொல்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்க வேலைக்கு சிறப்பாக செஞ்சுட்டே போங்க. இதுதான் சிறந்த வழி வந்து. தேங்க்யூ ராஜ். உங்க வேலையை நீங்க சிறப்பாக தான் செஞ்சிருக்கீங்க வந்து. இதை நினைச்சு நீங்க எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லை வந்து. ஓகே. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வந்து. இது காரணம் என்ன வந்து, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் வந்து 10 நிமிஷம் லேட்டாக போயிருக்காரு. 2 இன்ஜினியர்ஸ் வந்து பர்மிட்டே போடாம டிபிடி அட்டன் பண்ணாம மேனேஜ்மெண்ட் தெரியாம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்து. என்னன்னா இந்த சஸ்பெண்ட் லோடு கீழே போய் நின்றதுனால வந்து அந்த மெட்டீரியல் ட்ராப் ஆகி தலையில வந்து 2 இன்ஜினியர்ஸ் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க வந்து. இது ஒருவேளை வந்து சேஃப்டி இன்ஜினியர் வந்து முன்னாடியே போயிருந்தாங்கன்னா அந்த விபத்துகள் தடுத்துக்கலாம் வந்து. ஓகே. ஸோ என்னன்னா நீங்க உங்க வேலையை கரெக்டாக தான் பண்ணிருக்கீங்க வந்து. ஸோ நம்ம நாட்டில் நிறைய கேஸ் இன்சிடென்ட்டோ, ஆக்சிடென்ட்டோ, ஃபர்ஸ்ட் எய்ட் கேஸோ, நியர் மிஸ் கேஸோ ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை. இதனால தான் வந்து இதெல்லாம் பண்ணாதனால தான் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு வந்து. ஓகே. ஒரு ஃபெடரலிட்டி ஆயிடுச்சுன்னா ஒரு கம்பெனிக்கு என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கும்னா வந்து கம்பெனி வந்து காம்பன்சேஷன் அதிகமாக தரணும் வந்து, ஃபைன்ஸ் கட்டணும் வந்து, அத்தாரிட்டிஸ் வந்து இம்போசிஷன் பண்ணுவாங்க, ஃபைன்ஸ் வந்து இம்போசிஷன் பண்ணுவாங்க, கோர்ட் ஃபீஸஸ் இருக்கு, அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் ஃபீஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அதுக்கோட அமௌண்ட் செலவாகும் வந்து. புதுசாக ரெக்ரூட்மெண்ட் எடுக்கணும் வந்து. ஒர்க்கர்ஸ் மத்தியில் வந்து மோரல் வேல்யூ வந்து டவுன் ஆகும் வந்து. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ரெப்புடேஷன் டவுன் ஆகும் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து. இதே வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் வந்து சேஃப்டி கல்ச்சர் டெவலப் பண்ணணும்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து டிபிடி நடக்கிறது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, கன்சல்டிங் பண்ணுறது, ஓகே, அதிகமான ட்ரைனிங்ஸ் நடத்துறது, ஓகே, ஆடிட்டிங் பண்ணுறது. ஓகே சார். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இதுக்கப்புறம் சைட்டில் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸோ ஆல்ரெடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்க அன்சேஃப் ஃபேக்டர், அன்சேஃப் கண்டிஷன். ஸோ அது இன்னும் எப்படி பெட்டராக நான்
ஃபாலோ பண்ணுறது? ஸோ அதுக்கு ஏதாவது ஐடியா? என்னன்னா நீ வந்து எப்பவுமே சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கனெக்ஷன் வைக்கணும். ஒர்க்கர் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது என்னென்ன பாதிப்பாகும். ஓகே, ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பாதிப்பாகும், அதை தாண்டி அவங்க சுற்றி இருக்கவங்க மற்ற கோவர்ஸுக்கு பாதிப்பாகும், ஃபேமிலி இதனால பயங்கரமாக பாதிப்பாகுவாங்க. இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்து போட்டு அதை எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஒர்க்கர் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து. இதை பண்ணினா அந்த பயம் வந்து அவங்க வந்து வேலை இடத்துல வந்து பாதுகாப்பாக வேலையை பார்க்க வலியுறுத்தும் வந்து. ஓகே, இதை நீங்கள் செஞ்சாவே இந்த அன்சேஃப் ஆக்டிவிட்டிலாம் போயிடும் வந்து. அன்சேஃப் கண்டிஷனை பார்க்கணும்னா நீங்கள் த்ரூ அவுட்டாக சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் பொட்டன்ஷியல் அசால்ட் இருக்கோ அதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட் ஒன்றே எடுங்க. மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டாவே அன்சேஃப் ஆக்டும் அன்சேஃப் கண்டிஷனும் சரியாயிடும் வந்து. ஓகே, ஸோ நீங்கள் எதுவுமே நினைச்சு இது பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க வந்து. ஓகே, ஸோ சைக்காலஜிக்கலாக நீங்கள் அஃபெக்ட் ஆக தேவையில்லை. ஓகே, ஸோ நீங்களும் வந்து டே பை டெய்லி வந்து 5 minutes ரிலாக்ஸ் ஆகிக்கணும் வந்து. ஓகே, இதெல்லாம் ஒர்க்கு தான் வந்து. இதெல்லாம் வந்து பர்சனலாக எடுத்துங்க. ப்ரொஃபஷனல் ஒர்க் இதெல்லாம் சாதாரணம் வந்து. இது போக போக சரியாயிடும் வந்து. ஓகே, நிறைய இன்சிடென்ட் நடக்குது. இது குறைக்கிறதுக்கு உங்களோட வழிமுறைகள் என்ன, ஐடியாஸ் என்ன? சார், இதை குறைக்கிறதுனா ஆக்சிடென்ட்ஸ் தான் ஹேப்பன். பட் அதுக்காக நம்ம ப்ரிவென்ஷன் தான் பண்ண முடியும். நம்ம அசிங் சேஃப்டி டீமாக நம்ம வந்து ஃபீல்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைட் இன்ஜினியர் கரெக்டாக இருக்காங்களா, என்ன பண்ண போறாங்க, என்ன டீட்டெயில்ஸாக வச்சுருக்காங்களா, எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துக்கான்னு பார்க்கலாம். அதை பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி முறை டெஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.